நீங்களாகவே சொந்தமாக வர்த்தக முடிவு எடுக்க தீர்மானிக்கிறீர்கள். அதனால் முதலில் ஆரம்பத்தில் ஒரு நாள் வர்த்தக ஆர்வம் வரும். கொஞ்சம் பங்குகளை வாங்கி ஒரு வாரம் வைத்திருந்து பார்ப்பீர்கள். தினமும் செய்திகள் படிப்பீர்கள். சந்தை தொடங்கியதும் லாப நட்டக் கணக்கை பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆரம்பத்தில் சிறிய தொகைதான் இருக்கும். லாபம் வந்தாலும் அதிக மகிழ்ச்சி அடைய மாட்டீர்கள். நட்டம் வந்தாலும் பெருசாக கவலைப்பட மாட்டீர்கள். ஆனால் மூலதனத்தை அதிகமாக்கி பெரிய அளவில் வர்த்தகம் செய்த பிறகுதான் சந்தையின் நிஜ முகம் புரியும். நீங்கள் வாங்கினால் விலை கீழே போகும். விற்றால் விலை மேலே போகும். கொஞ்சம் காத்திருந்தால் விலை மாறும் என்று நம்புவீர்கள். ஆனால் நிறைய முறை நட்டம்தான் வரும். அப்போதுதான் உணர்வீர்கள். வர்த்தகத்தில் மனோபாவம் ரொம்ப முக்கியம். நட்டக் கட்டுப்பாடு முக்கியம். பங்குகளின் அளவு கூட அதற்கு இணையாக முக்கியம். அதற்கு அப்புறம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். வரைபட வாசிப்பு, விலை நகர்வு, புத்தகங்கள், கருத்தரங்குகள், வகுப்புகள், பங்குச்சந்தை ஒப்பந்தங்கள் கூட முயற்சி செய்வீர்கள். ஆனால் கடைசியாக ஒரு உணர்வு வரும். நான் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் ஏதோ ஒன்று குறைகிறதே. அதுதான் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். இப்போது முக்கியமான கேள்வி. உங்களுடைய அறிவும் ஆராய்ச்சியும் உதவவில்லை என்றால் அடுத்து என்ன? பதில் எளிது. வாய்ப்பு மற்றும் புள்ளிவிவரம் சார்ந்த சாதகம். ஒற்றை வர்த்தகம் முக்கியம் இல்லை. 100 வர்த்தகங்களுக்கு அப்புறம்தான் நிஜமான முடிவு தெரியும். எனவே உங்களுக்கு தேவையானது பொறுமை. உங்களுடைய வழிமுறை மீது நம்பிக்கை. முறையை பின்பற்றும் ஒழுக்கம். தொடர் நட்டங்களை ஏற்கும் மனப்பக்குவம். மந்திரக் குறியீடு என்று எதுவும் இல்லை. எல்லா நேரமும் பலன் தரும் அமைப்பும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி சந்தையில் ஒரு இயந்திரம் போல வழிமுறையை செயல்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. அப்போ லாபகரமான வர்த்தக வழிமுறையை எப்படி உருவாக்குவது? அதை அடுத்த காணொளியில் பார்ப்போம்.